வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் திமுகவின் கதை முடிந்தது. திமுக கட்சிக்கு ஏற்பட்ட சிக்கல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது நம்மளுடைய தெலுங்கானாவின் முதலமைச்சர் என்றழைக்கப்படும் ரேவந்த் ரெட்டி அங்கு பெரும் முக்கிய புள்ளிகளாக பார்த்திங்கன்னா விளங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் பெரும்பான்மையை பார்த்திங்கன்னா இருக்கிறார் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அவங்களும் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி என்ற ஒரு சூழலில் வரும்போதோ சாணதான தர்மத்தை குறித்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் துவங்க ஆரம்பித்து விட்டது. அதில் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு மற்றும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இளைஞர் நல பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அமைச்சராக நம்மளுடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறார். அவர் சாணதான தர்மத்தை குறித்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரிய பேச்சில் சிக்கினார். மேலும் அந்த ஒரு சூழலில் அவர் சிக்கும்பொழுது பலவிதமான சிக்கல்கள் சிக்கி தற்பொழுது அந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா இல்லை இவர் எப்படி சாணதான தர்மத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடிகளும் நிறைய குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டதுனால கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியிலும் அதாவது INDIA கூட்டணியிலும் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா கூட்டணி இழுபறிகளும் கூட்டணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான திருத்தங்களை செய்யணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரூல்ஸை போட்டால் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடப்பாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் வந்ததுனால அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகுந்த பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. அதனால் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தேர்தல் முடிவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கும் சொல்ல ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு நம்மளுடைய திமுக கூட்டணியில் நடைபெறுமா அப்படின்றது பெரும்பான்மை ஏற்படுத்தியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.